வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்னைக்கு நம்ம சுரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதோட காம்பு பகுதியையும் அடிப்பகுதியையும் வெட்டி வச்சுக்கணும். வெட்டி வச்ச சுரைக்காயை தோல் சீவி வச்சுக்கணும். தோல் சீவிட்டு அதை இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சிருக்க சுரைக்காய் துண்டில் உள்ள விதையெல்லாம் இந்த வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ சுரைக்காயில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதை நல்ல சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். சுரைக்காய் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சாச்சு. அந்த சுரைக்காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் அளவு கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். கருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் காரமான தாய்லாந்து சிவப்பு மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். சிவப்பு மிளகாய் பதில் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும். ஏற்கனவே தண்ணியில் கழுவிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்க சுரைக்காய் போட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். ஒரு துளி மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு சுரைக்காவை நல்லா வதக்கிக்கணும். சுரைக்காய் சாதாரணமாக உப்பு அதிகமாக தேவைப்படுறதுனால உப்பை நீங்கள் பார்த்து கொஞ்சமாக உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. சுரைக்காயில் இயற்கையிலே தண்ணி விடுற தன்மை இருக்கிறதுனால சுரைக்காயிலேருந்து வர்ற தண்ணியே சுரைக்காய் வேகிறதுக்கு போதுமானது. சுரைக்காய் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு கரண்டி வச்சு அழுத்தி பார்த்தா ஈஸியாக வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சுரைக்காய் நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா ஒரு கை அளவு தண்ணி தெளிச்சிட்டு சுரைக்காயை நல்லா வேக வச்சுக்கணும். சுரைக்காய் நல்லா வெந்துட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் இல்லாதப்ப அதில் துருவின 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ போட்டுக்கணும். தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு சுரைக்காயோட தேங்காய் பூவை நல்லா கலந்துக்கணும். தேங்காய் பூ போட்ட பிறகு அடுப்போட தீயை கொஞ்சமாக வச்சுக்கணும். தேங்காய் பூ போட்ட பிறகு சுரைக்காய் பொரியல் அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த சுரைக்காய் பொரியல் எல்லா விதமான காரமான குழம்போடையும் தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சுரைக்காய் பொரியல் தயாராகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.